வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் தான் ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம டிஆர்பி தான் சரி ஓகே மிஸ் ஆயிடுச்சு. நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பிகாஸ் எங்களுக்கு 40, 50 ஆயிருச்சு. 35 பிளஸ் ஆயிருச்சு. எந்தெந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கோம் டீம்ல. என்னன்னா, எப்படி சேலஞ்ச் பண்றது கொஸ்டின்ஸ் அண்ட் தென் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணலாம். ஈவன் சைக்காலஜிலயுமே 3, 4 கொஸ்டின்ஸ் சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதேபோல இதில பார்த்தீங்கன்னா மஜும்தார் கொஸ்டின் ஆர்சி மஜும்தார், விஏ ஸ்மித் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜின்ட்டு ஒரு ஆன்சர்ஸ் வரும். இந்த மாரி ஆன்சர்ஸ்லாம் நெறைய மாத்தி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அத ரெடி பண்ணிட்டுருக்கோம். அப்லோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி காமனா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஓகேங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இன்ஜினியரிங் எதுவா இருந்தாலும் இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜோடைய லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பதட்டப்பட தேவையில்ல. நெறைய டைம் இருக்கு. ஸோ பிஜிடிஆர்பி தான் விட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் டிஎன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஜாப் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டிஆர்பி அதாவது பட்டதாரி ஆசிரியர்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வேஜ் பார்த்தீங்கன்னா 45கள்லேருந்து 53 வயது வரை ஓகேங்களா. ஸோ ஜிஓ பொறுத்தவரைக்கும் அரசாணை பொறுத்தவரைக்கும் மாறுபடலாம். பட் காமனா 45லேருந்து 53 வயசு வரைக்கும் டைம் இருக்கு ஓகேங்களா. ஸோ 50லேருந்து 58 வரை அரசாணையை பொறுத்து மாறுபடலாம்னு சொல்லியிருக்கோம். குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி ப்ளஸ் பிஎட் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஓகேங்களா. இது டெட்டு தேர்ச்சி பெற்றது யூஜிடிஆர்பி ஓகேங்களா. பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் அதுவுமே தேவையில்ல. வெறும் நீங்க பிஎட் அண்ட் தென் பிஜி முடிச்சிருந்தா போதும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க முதுகலை பொறுத்தவரைக்கும் எம்ஏஎஸ்டி ஆர் பிஎட், எம்எட் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்கள் இஷ்டம் ஓகேங்களா. ஸோ டிஎன் டெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், இல்லை எக்ஸாம் எழுத போகிறோம்னா இந்த எல்லா பேசிக்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. நம்ம மடமடன்னு படிச்சுட்டு எல்லாத்தையும் போயிடக்கூடாது. நம்ம என்ன குவாலிஃபிகேஷன், நமக்கு எவ்வளோ இப்போ அந்த 8th பே கமிஷன் எவ்வளோ சேலரி வரும், நம்ம எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு டைம் இருக்குது, எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கணும், பேசிக்ஸான சில எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ டெட் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நியமன வயது வரம்பு இல்லை ஓகேங்களா. ஸோ அஃபிஷியல் பேஜை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ டெட் பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷனா, எனி டிகிரி யூஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா போதும். ஸோ பிஇஓ எக்ஸாம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிஇஓ எக்ஸாம் சிலபஸ் நான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேலஞ்சிங் கொஷின் வீடியோஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா, அப்லோட் பண்ணுறேன். பிஇஓனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க பிஇஓனா ஓகேங்களா. ஸோ இப்போ பட்டதாரி ஆசிரியர், காலேஜ் டிஆர்பி அண்ட் தென் யூஜி டிஆர்பிலாம் தாண்டி ஒரு போஸ்ட் அப்கிரேட் ஆன போஸ்ட் என்ன பிஇஓன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ஓகேங்களா. ஜென்ரலுக்கு பார்த்த வரைக்கும் 40 வயது, அதுக்கப்புறம் இதர பிரிவினர் மற்ற பிரிவினருக்கு பார்த்தோம் 45 இதுக்கு பிஇஓக்கு ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி பிஏ பிஎஸ்சி ஆகட்டும் அது கூட பிஎட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது தொடர்பு பிஎட் எம்எட் எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம்னா டிஆர்பி பார்த்தீங்கன்னா, அந்த டிஆர்பி தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானோ பிஏஓக்கு அனுப்புவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்கள போய் எவ்வளோ நியமனம் இருக்குது, எவ்வளோ அதிகபட்ச வயசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அஃபிஷியலாக செக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 45லேருந்து 53 இல்லைனா மற்ற பிரிவினர்களுக்கு 50லேருந்து 58 ஓகேங்களா. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இந்த 53 வருவாங்க. ஜென்ரல் தாண்டி பார்த்தீங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 50கள்லேருந்து 58 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எனி மேஜர்ஸ் அதாவது ஏதாவது ஒரு யூஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஏ ஆகலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆகலாம், பிஏ ஹிஸ்ட்ரி ஆகலாம், இல்லை பிஏ எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், ஏதாவது லா, இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு எனி டிகிரி யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 34 வயது அதிகபட்ச வயது வரம்பு இல்லை ஓகேங்களா. ஸோ பொது வழக்கில் இப்போ 60 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மற்றும் நேர்காணல் அல்லாத அதாவது இன்டர்வியூவோ இல்லை நான் இன்டர்வியூ பதவிகளுக்கு 30லேருந்து 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ பொது வழக்கில் இப்போ ப்ரெசன்ட் டேஸில் 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 30-32க்கு மேலே எழுதக்கூடாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ பொது வழக்கு படி பார்த்தீங்கன்னா 60. ஸோ டிஎன்பிசி குரூப் 4 அப்ளை பண்ணலாம். விஓ எக்ஸாமுக்கானது அதுக்கு 32 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கும் வயது இல்லை, வரம்பு இல்லை.
ஸோ 60 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி 58 வரைக்கும் 55 வரைக்கும் ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் சில விஷயங்கள் தளர்வு பண்ணியிருக்காங்க. சில கேட்டகரி இருக்குது ஓகேங்களா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி மற்றும் பிசிஎம் பிரிவினர்களுக்கு, அதாவது ஜென்ரல், ஓசி தவிர மற்ற பிரிவினர்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு அதிகபட்ச வயசு வந்துட்டு வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக 60 தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பார்த்தோம். என்ன டெட்டு, டிஆர்பி அண்ட் தென் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பார்த்தோம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பிஜிடிஆர்பி முடிச்சுட்டு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குது. கீழே செட்டு, நெட்டு, ஸ்லெட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து என்னென்ன அப்ளை பண்ணலாம். நீங்கள் மேபி பிஜிடிஆர்பி முடிச்சிட்டிங்க. ஸோ வந்து வேறு என்ன அப்ளை பண்ணலாம்னா பியூக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும்னா யூபிஎஸ்சி, இதுக்கும் எனி டிகிரி வேலிடேட் தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ், அதாவது ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், ஃபாரஸ்ட் ஆகட்டும், இதுக்கு வந்து 32 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. 6 அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு எழுதுவீங்க ஓகேங்களா. எத்தனை அட்டெம்ப்ட்டு? 6 அட்டெம்ப்ட் வைப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு போகும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன்னா நான் ஆப்ஷனலாக வந்து எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சோசியாலஜி இருக்கும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எனக்கு ஓரியன்டாக இருக்கும், சமூக அறிவியலுக்கு ஓரியன்டாக இருக்கும், இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னும் போது பாலிட்டி நான் சூஸ் பண்ணேன். இப்போ சயின்ஸோ இல்லை மற்றவங்களோ படித்தவங்க வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை மேக்ஸ், பயோ சூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இது தவிர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க மேக்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 6 அட்டெம்ப்ட் இருக்குது. ஓபிசி பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா 35 வயது வரை. எஸ்சி, எஸ்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 5 ஆண்டுகள் 37 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன யூபிஎஸ்சிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம +2 குவாலிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ லேட்டர் டேஸில் மாற்றிட்டாங்க. அதில் வந்து பிசி குரூப் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசில் வந்து 27 32 வயசு வந்து இருக்கலாம் ஓகேங்களா. பதவியை பொறுத்து மாறும் இந்த ஏஜ்க்கு ஓகேங்களா. ஓபிசிக்கு 3 ஆண்டுகள், எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, பிஓ ஆகட்டும், ஐபிபிஎஸ், அதாவது ஆர்பிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாரி ஆர்ஆர்பிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேங்க் எக்ஸாம் வங்கி பணிக்கு நீங்கள் போனால் 30 வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள், எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே காமனாக பார்த்தோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டும் காமனாக தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக வந்துட்டு ஒரு 2-3 ஜாப்ஸ் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பிஜிடிஆர்பி ட்ரை பண்ணுறேன் மேம், யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுறேன், காலேஜ் டிஆர்பி, பிஓ, டிஎன்பிசி 1, 2, 5 எல்லாமே ட்ரை பண்ணுறேன், 3, 8லாம். எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக வேறு ஏதாவது ஜாப்ஸ் இருந்தால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த கர்சன் பிரபு அவர்கள் வந்துட்டு நியமிச்சிருப்பார் பார்த்தீங்களா லேட்டர் டேஸில் மார்ஷல் அவர்களா அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஏஎஸ்ஐனா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. மேம் இதுக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் படிச்சிருக்கணுமே அப்படின்னா நம்ம ஒரு பேப்பர் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று எலக்டிவ் பேப்பர் இல்லை அலைட் பேப்பராக சில காலேஜஸில் நெசசிட்டியாக இருக்கும். எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் பேப்பர் ஒன்று இருந்தது, டூரிசம் பேப்பர் ஒன்று இருந்தது. எலக்டிவ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் ஜுவாலஜி எடுத்தேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நாங்கள் 7 to 8 சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். நாங்கள் நிறையவே படித்தோம் ஆக்சுவலாக எங்கள் காலேஜில். ஸோ சில காலேஜஸில் ஆர்கியாலஜிக்கல் கம்பல்சரி இருக்கும். ஆர்கியாலஜிக்கல்னா ஆர்ச்சிவ் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்து அந்த ஆர்ச்சிவ் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா டாக்குமெண்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை டிஎன்பிசி ஹிஸ்ட்ரி எந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபைல் பண்ணி வைப்பாங்க. அது ரிப்போர்ட்ஸை ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேலையும் இருக்குது. அது பேர் தான் ஆர்ச்சிவ் கீப்பிங் சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த அண்டர் ஆர்கியாலஜிக்கல் கீழே வர டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஏஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 30 வயதுகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பொதுவான பதவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 30 வயது. ஸோ அறிவை பொறுத்தும் மாறும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோ இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மாறலாம். சில பதவிகள் வந்து வரலாறும் தொழிலும் சம்மந்தப்பட்ட பதவிகளும் ஆர்கியாலஜிக்கல் இருக்குது. நீங்கள் வரலாறு படிச்சிருந்தா இப்போ கிரந்தம் ஸ்கிரிப்ட்னு நாங்கள் தனியாக ஒரு பேப்பர் படித்தோம். பேப்பர்னா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா. இப்போ எப்படி சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னா நிறைய காலேஜஸில் படிச்சிருப்பீங்க. ஒன்று ஆடம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, சில பேர் வந்துட்டு கோர்சஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்வயம் கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து கிரந்தம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பண்ணோம். அதாவது சான்ஸ்கிரிட்டோ இல்லை கிரந்தம் லாங்குவேஜஸில் எழுதியிருந்தா இப்போ பவுடர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுவே என்ன லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்க படிக்கிறதுக்கான கிரந்தம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் அதை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சில பதவிகளுக்கு வரலாறுமே வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாகும் ஓகேங்களா.
ஸோ முக்கிய ஆலோசனைகள் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது உட்பட அதாவது எப்படின்னா ஆகஸ்ட் 1லேருந்து தான் கணக்கிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சொல்லணும்னா, நீங்க 99, 98ல பொறக்குறீங்க. ஆனா நீங்க வந்துட்டு லாஸ்ட் இப்போ வந்து இயர்லி 2Kவா இருக்கீங்க. நவம்பர், டிசம்பர்ல பொறக்குறீங்கன்னா, உங்க ஏஜ் பிரசன்ட்ல வந்து 25 தான் இருக்கு ஓகேங்களா? ஆனா அந்த ஏப்ரல், ஜூன், ஜூலைல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ 26 ஆன் கோயிங்ல இருக்கும். டுவர்ட்ஸ் இப்போலேருந்து 26 இருக்கும். அதனால எப்பவுமே ஆகஸ்ட் மாசத்துல தான் வயது வந்து கணக்கு கொள்வாங்க ஓகேங்களா? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் 25 வயசா, 26 வயசா, அப்ப இன்னும் 6 மாசம், 6 நாட்கள் அப்படின்ற மாரி இருக்கும். அதனால ஆகஸ்ட் 1லேருந்து தான் கணக்கு வந்து எப்பயுமே எடுப்பாங்க. அதிகாரப்பூர்வமா வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இத தவிர என்ன அப்படின்னா, நான் கியூரேட்டர் பத்தி சொல்லியிருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப் ஓகேங்களா? இந்த கியூரேட்டர்னா என்ன அப்படின்னா, மியூசியம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மியூசியம்ல ஒர்க் பண்றவங்க தான் கியூரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாஞ்சூர், மாமல்லபுரம் இல்ல வந்து சேலம்ல கூட ஆக்சுவலா மியூசியம் இருக்கு. ஸோ இந்த மாரி மியூசியம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அருங்காட்சியகமாகட்டும், இல்ல ஹிஸ்டாரிக்கலா ஏதாச்சும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ரூஸ் ஃப்ரூட்ன்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா? அவராகட்டும், இல்ல ஆதிச்சநல்லூர், ஆதிக்கமேடுல வந்துட்டு பாண்டிச்சேரிகள்ல வந்துட்டு சில பேர் வந்துட்டு அந்த மண்டை ஓடுகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்ப நர்மதா பள்ளத்தாக்குல கண்டுபிடிச்சாங்கன்னு படிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி கண்டுபிடிச்சவங்களுடைய சில அந்த பழைய காலம் வந்து இந்த இது முதுமக்கள் தாழி அந்த மாரி வச்சிருப்பாங்க ஓகேங்களா? அந்த மாரியும் வச்சிருப்பாங்க. ஸோ, அத வந்து நம்ம பாதுகாக்கிறதோ, இல்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸ் பண்ண தன்றதோ கியூரேட்டர். இதுக்கான எக்ஸாம்ஸ் தனியா நீங்க அப்ளை பண்ணணும் ஓகேங்களா? ஸோ, இது வந்து நான் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ, இதுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்போ, இல்ல வந்து பணியிடத்தை அறிவிக்கும்போது அரசு வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லயோ இல்லன்னா வந்துட்டு ஆனுவல் பிளானர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தனியா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிரந்தர பணியிடமா அல்லது ஒப்பந்த அடிப்படையிலானதா என்பதை பொறுத்து மாறுபடும். ஸோ உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப்பா இல்லைனா மேனேஜ்மெண்ட் ஜாப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் மாறும். கியூரேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ஓகேங்களா? ஸோ வந்து வரலாறு பட்டதாரிகளுக்கு அருங்காட்சியகத் துறையில் உள்ள கியூரேட்டர் பணிக்கான வயது வரம்பு விவரங்களே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூரேட்டர் வந்து எதுக்கு கீழே வரும்? டிஆர்பி கீழே வருமா, டிஎன்பிசி கீழே வருமா? கியூரேட்டர் டிஎன்பிசி கீழே வரும். நான் டெக்னிக்கல் எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 30 32 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொது நியமங்கள் இல்லை. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, டிசி, பிசி, பிசிஎம் டெஸ்டிடியூட் விடோஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயசு அப்படின்னும் போது 60 ஓகேங்களா? ஸோ கல்வி தகுதிகள் பார்த்தா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா? ஸோ முக்கிய குறிப்பில் வந்து கியூரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்யும்போது எஸ்சி, எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு இருப்பது இல்லை ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கியூரேட்டர் பணிகளுக்கான சட்ட பல்கலைக்கழகமும் இருக்குது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சில நிறுவனங்களில் ஹிஸ்ட்ரி முடிச்சுன்னா வாய்ப்பு இருக்கும். எல்லாம் மேக்ஸிமம் லிமிட் இல்ல. ஸோ இத தாண்டி வேற என்ன ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்டின்னா, மத்திய அரசு பணிகள் அப்டின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த இது எஸ்பிஐ, பிஓக்கலாம். ஸோ இங்க என்ன போஸ்ட் ஆஃபீஸ்க்கலாம். இங்க என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுவுமே அந்த கியூரேட்டர பத்தி தான். இப்ப கியூரேட்டர் தமிழ்நாடு கீழ வர கியூரேட்டர் பார்த்தோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கீழ வரது ஓகேங்களா? ஸோ இது வந்து என்சிஎஸ்எம் சொல்லுவோம். அதாவது நேஷனல் ஓகே தமிழ்ல சொல்றேன். தேசிய அறிவியல் அருங்காட்சியக கவுன்சில் அப்டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? இந்த கியூரேட்டர் வந்து பில கீழ வரும். 35 வயது வந்து வயது வரம்பு. ஓபிசி பொறுத்தவரைக்கும் 3 ஆண்டுகள், எஸ்சி, எஸ்டி பொறுத்தவரைக்கும் தளர்வு 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். தேசிய அருங்காட்சியகம், நேஷனல் மியூசியம் பொறுத்தவரைக்கும் கியூரேட்டருக்கான பதவி. ஸோ என்சி, எஸ்எம் வேற, என்எம் வேற ஓகேங்களா? பதவிகள் பொதுவாக 30லேருந்து 34 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக பணியும் இருக்கும், ஒப்பந்த பணிகளும் இருக்கும் ஓகேங்களா? பெர்மனன்ட் ஜாப் இருக்கும், நான் பெர்மனன்ட் ஜாப்பும் இருக்கும். அது வந்து அஃபிஷியலாக அவங்க சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான். ஆனால் இந்த நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே உங்களுக்கு ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவராலாக நிறைய மியூசியம்ஸ் இருக்காது. ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் பொறுத்த வரைக்கும் சில மியூசியம்ஸ் தான் இருக்கும். ஒரு 4லேருந்து 10 ஜாப்ஸ் தான் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கணும். உங்களுக்கு ஜென்ரல் பேப்பரும் வரும், ப்ளஸ் ஹிஸ்ட்ரியும் வரும் ஓகேங்களா? ஸோ பணியிடம் வந்து மாறுதல் டெப்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ அருங்காட்சியகம் ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூரில் இருக்குது, இல்லை கீழடியில் இருக்குது, இல்லை சிவகங்கையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த மாதிரினா ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றிட்டே இருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ அலகாபாத்தில் ஒரு மியூசியம் இருக்குன்னா அங்கே மாற்றுவாங்க, டெல்லிக்கு அருங்காட்சியகம் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெப்யூட்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? அதிகபட்சம் அப்படின்னா 56 வயது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இறுதியாக ஒரு ஆலோசனை சொல்லலாம் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா? ஒரு லைன் விடாமல் ஃபுல்லாக படிக்கணும். இல்லை உங்களால் படிக்க முடியலன்னா டிரான்ஸ்லேட்டில் போட்டு தமிழோ இங்கிலீஷோ டிரான்ஸ்லேட்டில் போட்டு அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெமினாயோ இல்லை சேட் ஜிபிடியோ படிக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து காதில் கேட்டுக்கலாம் ஓகேங்களா? நம்ம நிறைய பேர் நிறைய ஒர்க்ஸில் வந்து ஓடிட்டுருப்போம். ஸோ அப்படி கூட நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது முதுகலை தகுதி வந்து தேவைப்படலாம். மேபி நீங்கள் படிச்சுன்னா முதுகலை தகுதி தேவைப்படலாம். இல்லைனா உங்களுக்கு கியூரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கோர்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருந்தா மேபி அப்ளிகபிள் தான் நீங்கள். சரி ஓகே. இதை தவிர்த்து வேற என்ன ஹிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
யூஜிசி நெட் ஸ்லட்டு செட் ஓகேங்களா, அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும். ஸோ நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்லெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. செட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை படிச்சுக்கோங்க, மேபி இதை கூட அப்ரிவேஷனில் கேட்கலாம். ஏன்னா யூஜிசிக்கும் யுனெஸ்கோ பற்றியும் 2 கேள்விகள் வந்தது. ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு சேலஞ்சிங் வீடியோ எப்படி போடுறது, எத்தனை கொஷின்ஸ் வந்து சேலஞ்சிங் இருக்குது அப்படின்ற வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு போடலாம். நிறைய பேர் பியூக்கான சிலபஸ் கேட்டிருந்தீங்க. அந்த சேலஞ்சிங் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் பியூக்கான சிலபஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். ஹிஸ்ட்ரிக்கு குறிப்பிட்டு நான் போடுறேன் ஓகேங்களா. காமன் சிலபஸ் தான் எல்லாத்துக்குமே, நான் ஹிஸ்ட்ரிக்கு குறிப்பிட்டு போடுறேன் ஓகேங்களா. அங்கே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 7 யூனிட் படிப்பீங்க, பின்னாடி ஒரு 9 to 10 யூனிட்ஸ் பார்ப்பீங்க ஓகேங்களா. ஸோ யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஜேஆர்எஃப், அதாவது ஜேஆர்எஃப்னா ஒன்றும் இல்லை, ஆராய்ச்சி உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிஹெச்டி படிக்கிறீங்க, இப்போ டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh-லேருந்து 30,000 வரைக்கும் தருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான எக்ஸாம் தான் இந்த ஜேஆர்எஃப்மே இந்த நெட் கூட வரும். எலிஜிபிலிட்டி எக்ஸாமும் ஒன்று, ஜேஆர்எஃப் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்று. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஈவன் இங்கே ஜூனியர்ஸ் கூடமே படிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிஹெச்டி அவங்க போட்டிருக்காங்க, அவங்க யூஜிசி நெட் பாஸ் பண்ணிவிட்டு ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணி தான் அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பிஹெச்டி முடிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கான எக்ஸாமும் இது. இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி ஓகே. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்ச வயது வந்து எதுவுமே வரம்பு இல்லை, கல்வி தகுதி இருந்தால் உங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஜேஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. 30 years இருக்கணும். தேர்வு நடைபெறும் மாதத்தின் முதல் நாள் கணக்குப்படி ஓகேங்களா. என்னது தேர்வு நடைபெறணும் அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து உங்களுக்கு கணக்கு. ஸோ 5 ஆண்டுகள் தளர்வுக்கும் எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு என்சிஎல்க்கு பிடபிள்யூடி ஓகேங்களா. ஸோ 3ஆம் பாலினத்திற்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து பெண் எல்லாமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசு. ஸோ ஜேஆர்எஃப் தளர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகள், பொதுப்பிரிவில் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி 35 ஆண்டுகள், அதாவது ஜென்ரல் பெண்களுக்கு. ஸோ சட்டப்படிப்பில் முதுகலை பட்டிருந்தாலும் இதை அப்ளை பண்ணலாம். அவங்க முடிச்சவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் 33 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா செட்டு ஸ்லெட், அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி ஆகட்டும் ஸ்லெட் ஆகட்டும், இது ரெண்டுத்துக்கானதும் இதே சேம் தான், நோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். யூஜிசி நெட் போல தான் செட்டு ஸ்லெட்டு தேர்வுலையும் வந்து வெற்றி பெற்றால் நான் அந்தந்த மாநிலத்தில் இருக்க கல்லூரிகள்லையோ இல்லை பல்கலைக்கழகத்திலையோ உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெறுவீர்கள். நாலு பையன் விண்ணப்பிக்க தகுதி பெறுவீர்கள். ஸோ டிஎன்பிசி இல்லை டிஆர்பி வந்து விதிகள் வந்து பொருந்தும். இதுக்கு அதே தான் சேம் ஓகேங்களா. ஸோ இதுக்கும் ஏஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி படித்தவங்களும் சரி, காமன் மேஜர்ஸும் சரி, இப்போ நீங்கள் தளர்ந்துடாதீங்க பிஜிடிஆர்பி முடிச்சிட்ட உடனே ஓகேங்களா. ஸோ பிஜிடிஆர்பி மேபி உங்களுக்கு ஒரு 2-3 மார்க்ஸில் போச்சு அப்படின்னா சேலஞ்சிங் கொஷின்ஸ் நிறைய இருக்குது, சேலஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு அது கீழே பின் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணணும். அவங்களுக்கும் உங்கள் மார்க் கொடுப்பாங்க. மேபி இட் வில் டேக்ஸ் 1 or 2 months போகலாம் அந்த ப்ராசஸ், மேபி இயர் ப்ராசஸ் கூட போகலாம். ஸோ வந்து நம்பிக்கையை வச்சுக்கோங்க, தளர விடாதீங்க. தென் வந்து மேபி இல்லை மேம் எனக்கு இது வந்து ஒரு 10 marks கிட்ட போயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு ஹோப் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வரக்கூடிய பிஇஓ எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, டெட் போன்ற எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஈவன் யூஜிசி கூட எழுதி பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா யூஜிசி கூடமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தான் எழுதி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஜாப்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏஜ் லிமிட் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் சொல்லியாச்சு. ஸோ நிறைய பேர் 45-50 இருக்கவங்களாம் பயப்படாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டவங்க எல்லாமே வந்து 37 to 47+ இருக்கவங்க தான் கேட்டிங்க. ஸோ வந்து உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோஸ் நிறைய பேர் பயந்து மேம் எங்களுக்கு இந்த மாதிரி ஏஜ் ஆச்சு, நாங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணி எழுதுமா, தயவு செஞ்சு மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஹோப் வச்சுக்கோங்க. இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் சொன்னது பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டால் 1 எழுதலாம், 2 எழுதலாம், நான் இன்டர்வியூ 2 எழுதலாம், நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் தாண்டி அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ நெட்டு செட்டு ஸ்லட்டு பிஇஓ எக்ஸாம்ஸ் எழுதலாம். டிஆர்பிலே 3 டிஆர்பிக்கு யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, அண்ட் தென் வந்துட்டு காலேஜ் டிஆர்பிக்கு டெட் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுவீங்க. டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, அதுக்கப்புறம் 4, 8, 5 இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் எப்பயுமே 1, 2, 2A அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் 3, 5ல் கூடமே ஜாப்ஸ், 5 பொறுத்த வரைக்குமே ஜாப்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஐ திங்க் 7th October 8th October ஐ டோன்ட் நோ, அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ட்ரை பண்ணால் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போங்க. ஆக்சுவலாக யூபிஎஸ்சிலே நீங்கள் வந்து சென்ட்ரலுக்கு போகாமல் ஸ்டேட்டுக்கு போங்க. எஸ்ஏ எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ மனசு தளர விடாதீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லலை, இதில் குறிப்பிட்டு லாஸ்ட் ஒரு 7 to 8 minutes அப்புறம் ஹிஸ்ட்ரி பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் நார்மலாக
கோர் பேப்பர்ஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் நான் சொல்றேன் ஓகேங்களா. நான் ஹிஸ்ட்ரி மட்டும் கீழ கமெண்ட் பண்ணல எங்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும். அதர் ஸ்டூடண்ட்ஸ்மே நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. ஸோ பிஜிடிஆர்பிக்கு அப்புறம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ வந்து டவுன் ஆகாதீங்க, லோ கீக்கு போகாதீங்க ஓகேங்களா. ஸோ இத தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெட்டுக்கான நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போற 7th அண்ட் 8th மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இத முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்துட்டு நான் வந்து யூடியூப்லயுமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நிறைய வீடியோஸ்லாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கீழ தம்ஸ் அப் பண்ணுங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் தரீங்க. ஸோ ஐ ரியலி உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற ரெஸ்பான்ஸ் தரவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்க பார்த்து நீங்களும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க. எங்களுக்கும் சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் வந்துட்டு தயவு செஞ்சு திருப்பியும் சொல்ற ஒரே விஷயம் பயப்படாதீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ தகவல் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா கீழ தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எந்த கமெண்ட்டையும் மிஸ் பண்ணதே இல்லை. ஸோ எல்லா கமெண்ட்டுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ டைம் இல்லைனா கூட அடுத்த நாள் கூட பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.